விருதுகளை பெற்று உள்ளாட்சி துறையிலே 140 தேசிய விருதுகளை பெற்றோம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி என்று நாங்கள் நிரூபித்து காட்டினோம். ஆனா திரு ஸ்டாலின் போராட்டலாம் பேசுறாரு. 10 ஆண்டு கால அண்ணா திமுக ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சிங்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இருக்கின்ற காரணத்தால் அண்ணா திமுக அரசு ஏற்பட்டது. அதனால் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றப்பட்டது. திமுக அரசாங்கம் இருந்தா நாடே சுடுகாடாயிருக்கும். திமுக என்று சொன்னாலே ஊழல், ஊழல் என்று சொன்னால் திமுக. ஊழல் ஊட்ட பிரமாகமா பறக்குதா? எதனால பறக்குதுங்க? காற்று தானே பறக்குது. இந்த காற்றை நீங்க யாராவது கண்ணில் பார்க்க முடியுதா? காற்றை கண்ணில் பார்க்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத காற்றில் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,72,000 கோடி ஆட்டை போட்டாங்க. கொஞ்சம் 1,72,000 கோடி. தமிழ்நாட்டு மக்கள் தலைகுனிவு ஏற்படுகிற அளவுக்கு ஊழல் செய்த ஒரே கட்சி திமுக கட்சி. மத்தியில காங்கிரஸ் ஆட்சியில திமுக கட்சி சேர்ந்தவர் இருந்தார் ஒருத்தர். அலைக்கற்று ஒதுக்கீட்டுல 1,72,000 கோடி ஊழல் செஞ்சு அந்த வழக்கு தூசி தட்டி இப்ப மீண்டும் வந்திருக்குது நீதிமன்றத்துக்கு. ஆகவே அதனாலதான் ஸ்டாலின் துடிக்கிறாரு, எப்படியாவது மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடணும், அங்கேயும் கொள்ளையடிக்கணும், தமிழ்நாட்டிலையும் கொள்ளையடிக்கணும். இப்ப கொள்ளையடிக்கிறது பத்தாதா? அந்த பணத்தை வாங்கி என்னதான் பண்ண போறாங்களோ தெரியல. அதனாலதான் அவருடைய நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் குறிப்பிட்டார். நாம யாரும் சொல்லலைங்க, எதிர்க்கட்சி சேர்ந்த யாரும் சொல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.